ஹாய் மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டு வந்த அனுபவத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். 2 நாள் ஊருக்கு சூப்பராக இருந்த அனுபவம் என் பையன் சொல்கிறான் பாருங்க. ஊரில் போய் 2 நாள் இருந்தால் நல்லா ஜாலியாக இருந்துச்சுங்க. அவனுக்கு ஸ்கூலில் எக்ஸாம் இருந்தது. நான் லீவ் போட்டு கூப்பிட்டு போயிட்டேன். ஆக்சுவலாக இது ஏன் தப்பு கிடையாதுங்க. திருவிழா அந்த டைம் வந்து லீவ் டைமில் தான் வரும். அது என்னவோ இந்த தடவை எக்ஸாம் இருக்க சொல்ல வந்துடுச்சு. அது ஏன் குத்தம் கிடையாது. சரி, இன்னைக்கு காலையில வந்தோம். நம்ம எப்போ 6-7:30 மணிக்கு வந்தோம். 7:30 மணிக்கு வந்து கிளம்பி 1/2 மணி நேரத்துல போய் ஸ்கூலுக்கு போய் அங்க என்ன வெறும் ரிவைஸ் தான் பண்ணேன். போய் வந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து இவன் வந்து பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நாள் அவன் லீவ் போட்டதில் தான் அவன் எல்லாத்தையும் படித்த மாதிரியே பேசுவான். எந்த சயின்ஸோட இதுக்கு முன்னாடி படிச்சு தானே வச்சிருந்தேன். இப்போ 2 நாள் தான் நான் ஸ்கூல் லீவ் போட்டேன். இதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நீ படிக்காம இருந்தியா சொல்லு. அதான் கேட்குறேன். சரிப்பா, என்னதான் இருந்தாலும் சரி நம்ம வந்து சரி என்னதான் இருந்தாலும் நீங்களே சொல்லுங்க மக்களே. இப்போ நம்ம பையன் வந்து ஒரு 90 மார்க் எடுக்கிறான்னா, சரி 90 மார்க் எடுத்தால ஒரு 70 எடுறா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா நான் கூப்பிட்டு போன பனிஷ்மெண்ட்டுக்காண்டி ஏற்றுக்கலாம். இவன் அக்கடான்னு சொல்லிட்டு ஏன் மேலேயே பழி போடுறான். மற்றதுக்கு நான் கூப்பிட்டு போனதுனால தான், ரிவிஷன் பண்ணாதனால தான் மார்க் எடுக்காத மாதிரி சொல்கிறான். இது எந்த விதத்தில் நியாயம்? எது நியாயம்? நீ மேக்ஸ் எக்ஸாமும் எழுதாமல் மிஸ் பண்ணிட்டான். ஏன்னா நான் ஊருக்கு போகிற அன்றைக்கி தான் மேக்ஸ் எக்ஸாமு. ஒன்றும் பண்ண முடியல. இப்போ கம்ப்யூட்டர் எக்ஸாம் இன்றைக்கி தான் எழுதிட்டு வந்திருக்கான். எவ்வளோ மார்க் வரும் சொல்லு? 80க்கு மேலே வருமா? 80க்கு மேலே வரலன்னா வீடியோ எடுத்து கண்டிப்பாக போடுறேன் நான். அம்பிட்டு போய் போட்டிங்கன்னா பாருங்க என்ன வருஷமெல்லாம் படிப்பாங்களாம். இந்த வருஷத்தில் இந்த ஒரு நாள் லீவ் போட்டு போகிறதுல அவன் எக்ஸாமே அவன் மார்க் கம்மியாக இருந்தால் அது காரணமே நம்ம தானா. இந்த அந்த ஒரு நாள் லீவில் தான் அம்பட்டையும் படிச்சிருவான். ரிவைஸ் பண்ணம்மா, ரிவைஸ் பண்ண நான் தான் ஆப்ஷன் கொடுக்குறேன்ல மக்களே. 90 மார்க் எடுத்ததில் நீ 70 எடுத்தால் போதும்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட. ஆமாம், 70 எடுத்தால் போதும். ஐயோ, அவ்வளோ நல்லவனா நீ? இது தெரியாம போச்சு. அப்படியா? சரி, அப்போ நீ வந்து 100க்கு 100 எடுத்துரு. அப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லையா? உனக்கு என்னதாண்டா பிரச்சனை? பாருங்க, நான் தான் உனக்கு பிரச்சனையா? ஆக்சுவலாக நான் போகிறதுக்கு எதுவுமே சொல்லலை. அவங்க அப்பா தான் டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க. பாருங்க, அவன் போகலன்றதுனால நானும் போகக்கூடாது. என்னையும் கேன்சல் பண்ணி வீட்டில் இருங்க அப்படின்னா. எனக்கும் போகணுன்னு ஆசை தானே, கோயில் திருவிழா. அப்புறம் அவங்களும் அவனே மார்க் வரட்டும் இருக்கு. கண்டிப்பாக நான் விளாக் எடுத்து போடுறேன் அவன் எவ்வளோ மார்க் இந்த அளவு எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு. அப்படியே என்னவோ சென்டமெண்ட் பாருங்க, கம்மியாக தான் வருமா? அவ்வளவும் பொய். ஆமாம், பொய் பேசுதான் மக்களே. மிஞ்சி போனால் எவ்வளோ மார்க் எடுக்கிறான்? இப்போ வந்து 3 சப்ஜெக்டில் வந்து நல்ல மார்க் எடுத்தானா, 3 சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா கம்மி மார்க் எடுக்கிறான். 3 சப்ஜெக்டில் ஒரு 70-75 எடுப்பான். 3 சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா 60-65 அப்படி தான் எடுப்பான். அதுதான் சொல்கிறேன், அந்த 68 அவ்வளோதானே எடுக்கிறான். அப்படின்வான். அப்படி கொஞ்சம் தெரியுற மாதிரி வா, அப்போ தான் நீ பேசுறது என்னன்னு சொல்லிட்டு மக்கள் கொஞ்சம் கவனிப்பாங்க. உன்ன மாதிரி எத்தனை பசங்க வீட்டிலேருந்து வாக்குவாதம் பண்ணுதுங்கன்னு தெரியல அம்மா கிட்ட. தெரியுதுல்ல? கை வலிக்குதுடா. மருந்து தானே நீ பேசுறதே எனக்கு மருந்து தான். ஆனால் நான் ஊருக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டுலாம் வந்த மக்கள். இப்போ துணியை பார்த்து தான் கஷ்டம். யார் என்ஜாய்? அவன் என்ஜாய் பண்ணல போல இருக்குது. அவன் மார்க் கம்மி எடுக்குது, நான் காரணம் கிடையாது மக்களே. அது அவன் தான். அது நீங்களே சொல்லுங்க கமெண்ட்ல. ஒரு நாள் லீவ்ல எப்படி திருப்பி நான் ஃபர்ஸ்ட்ல இருந்துலாம் என்னால் ஆரம்பிக்க முடியாது மக்களே. அதே சொல்றேன், ஒரு நாள் லீவ் எது கடன் பண்றீங்க? எக்ஸாம் லீவ்
எங்க கூட்டு போறீங்களா? ஐயோ உங்க அப்பாவை கேளாண்டா, இது நம்ம குலதெய்வம் கோயில் திருவிழாடா. திருவாரூரும் நம்ம அருணை எப்பவுமே இருக்கும். அது நம்ம அங்க போய் கும்பிடணும். எங்க கும்பிடுறாங்க. அதே தான் நான் இவ்வளோ அறிவாளியா பேசுறேன்ல, அப்ப இந்த அறிவையே கொஞ்சம் படிப்புல யூஸ் பண்ணுன்றேன் நானு. வருஷம் ஃபுல்லா படிச்சிருக்கேன், அந்த ஒரு நாள் படிக்கலன்னா உனக்கு மார்க் வராதா? நீங்க லீவ் பண்ணி 2 நாள் அதுக்கு போன வாட்டி ஊத்தக்கொடை போனோம். அது 2 நாள் லீவு. ஊத்துக்கொட்டை. நான் என்ன செய்யறது மக்களே, எல்லாம் எதர்ச்சியா தான் நடக்குது. லீவ் எடுத்துடுறோம். அது அம்மா வீட்டு சைடில் வந்து அண்ணன் குழந்தைக்கு பர்த்டேன்னு போனோம், கூட ஒரு நாள் லீவ் எடுத்துட்டோம். கோச்சிங் போயிருந்தீங்க 3 நாள் அங்க ஸ்டே பண்ணிட்டு வந்துட்டோம். பாருங்க மக்களே, கோச்சிட்டு போயிருந்தோம். எல்லாத்தையும் அவங்க பாதி நீங்களே சொல்லுங்க மக்களே, வீட்டில் டென்ஷனாக இருந்தால் ஒரு பொண்ணு எங்கெங்க போவாங்க, அம்மா வீட்டுக்கு தானே போய் ஒரு 3 நாள் இருந்துட்டு வருவாங்க. அதை கூட பெருசு படுத்தி பேசி போகலாம். அது போனா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே போடலாமா? அது மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே போகணும். எங்கே போனோம்? அது மாதிரி போகலையே. அதனால போல உங்களால ஞாபகம் இருக்காது போலன்ட்டு. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வாயாடுற பசங்க இருக்கான்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் வேணாம் மக்களே. ஏன்னா லீவ் போட்டேன் இவங்க நான் பாதி லீவ் போட்டேன். 100% அட்டெண்டன்ஸ் 72 82 என்ன 90 தான பண்ணுதுனாமா. இல்லை நம்ம ஸ்கூல் படிக்க சொல்ல கூட இவ்வளோ நம்ம வந்து ஃபீல் பண்ணியிருக்க மாட்டோம். இவன் ஸ்கூல் படிக்க சொல்ல நான் என்னவோ லீவ் போட்ட மாதிரி எனக்கு ஃபீலிங்காக இருக்குது. நான் ஸ்கூல் படிக்க சொல்ல லீவ் போட்டேன், எங்கள் அம்மா இவ்வளோலாம் இன்னும் கேள்வி கேட்டது கிடையாது. இது என்னை போட்டு சாவடிக்கிறான். பரவாயில்ல ஆட்டம், படிக்கிற பிள்ளை எத்தனை நாள் போனாலும் படிச்சுக்கோ. ஐயோ சொல்றது கேளுங்க. 100% தெரியுமா? டெய்லி வந்து ஸ்கூலுக்கு ப்ரெசென்ட் ஆச்சு போட்டு போனோம். அது எதுவுமே போடாம போயிட்டே இருக்குங்களே. கடைசியில அவங்க கருங்க இந்த வாட்டி எவ்வளோ பர்சன்டேஜ் 100%ஆ இல்லை வழக்கமா 72 இல்லை 62 தெரியல. சரி பார்த்துக்கலாம், ஆட்டம் விடு, மார்க் எடுத்தா சரி. மார்க் எடுத்தா சரியா? நான் என்ன ஃபீல் பண்ணீங்க அட்டெண்டன்ஸ்ன்ட்டு உங்களுக்கு மார்க் எடுத்தா ஃப்ரீயா? ஆமா பாதி லீவ் எனக்கு போயிடுச்சு. சரிடா மன்னிச்சுக்கடா, போடாப்பா சாமி முடியல விட்டுரு, தெரியாம செஞ்சுட்டேன். ஒரு தடவை எனக்காண்டி லீவ் எடுத்தா மக்களே, ஒரு தடவை வந்தா ஒரு தடவை தான் நான் எனக்காண்டி எடுத்தான் சொல்றேன். கோயிலுக்கு ஒரு அது உங்க அது போல அது ஏன் கணக்கு கிடையாது. அது வந்து அது ஏன் கணக்கு கிடையாது உங்க. சரி மக்களே, என்கிட்ட என்னால் வாதாட முடியல. நான் ஏதோ ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஊருக்கு போயிட்டு வந்த சந்தோஷத்தை கடைசியில் இவன் என்னன்னா வந்து என்னை திட்ட தான் செய்தான். இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே நான் எடுத்துக்கிறேன். என்ற பிள்ளை தானே என்ன மாதிரி. ஆமாம், நீ என் பிள்ளை தானே. என்ற பிள்ளைன்னா என் பிள்ளைன்னு அர்த்தம். என் பிள்ளை தானே, பேசினா பேசிட்டு போதும் மக்களே. ஓகே பாய்.